ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபிலிம் வாய்ஸ் சேனல். இந்த சேனலை நான் புதுசாக தொடங்கினோடனே என் கண்டப்பட்ட மூவி இந்த மூவி தான். இந்த மூவிக்குள்ள வார்த்தைகளே கிடையாது, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதுலேயும் இந்த படத்தில் நடித்த ஜாக்சன் அப்படிங்கிற இருக்காரு இல்லையா, வேற லெவலு சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஒன்றினர் என்னன்னு சொல்லிடவா. நம்ம ஹீரோ டிசேபிள்டு பர்சன், அதாவது செரிப்ரல் டிசார்டர் இருக்கவருக்கு. அவரால் எந்த வேலையும் தன்னால செய்ய முடியாது. இப்படி இருக்கிறவருக்கு நார்மலான லைஃப் வாங்கணும் ரொம்ப ஆசை. அது நடக்குதா இல்லையா, ஹீரோ வாழ்க்கையில என்னென்ன கஷ்டத்தெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த படத்துல சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப நல்ல படம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்க கண்ணுல கண்ணீர் தான் வரும். சரி, இப்போ ஒன்லைனர் பார்த்தாச்சு, வாங்க நம்ம படத்துக்குள்ள போயிடலாமா. போறதுக்கு முன்னாடி எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கப்பா. அப்புறம் மறக்காம கடைசியில் இந்த பிக் வேர்ல்டுங்கிற மூவி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஓகே, நான் எடுத்தோடனே ஸ்டார்டிங்ல தட்டு மாதிரி மாடிக்கு நடந்துட்டு இருக்காரு இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் நேரா மாடிக்கு போய் ஒரு போயம்ஸ் கையை பார்த்து எழுதுறாரு. ஹீரோக்கு போயம் எழுதுற பழக்கம் இருக்குது. அப்புறம் அவரோட பாட்டி கீழே கூப்பிடுறாங்க. இவரு கீழே போட்டு என்ன பாட்டி நல்லா இருக்கீங்களா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பாட்டி வந்தோடனே அவங்க பொண்ணை பத்தி குறைதான். பாருடா அவங்க அம்மா எப்படி வீட்டை வச்சிருக்கான்னு பாருடா, அப்படி இப்படின்னு சொல்லி குறை பேசிட்டு இருக்காங்க. பாரு, சீப்பான ரேட்ல நான் அந்த ட்ரெஸ் வாங்கினேன், உங்க அம்மா எவ்வளவு செலவு பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் பாட்டியோட ஷாலை மடிச்சிட்டு இருக்காரு. அப்ப கால் வருது. பாட்டி அதை அட்டென்ட் பண்ணிட்டு, பேராண்டி உன்னை ட்ரையல் ரக்சருக்காக நாளைக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ வரேன்னு சொல்லிடுறாரு. கட் பண்ணா பாட்டி ஹீரோக்கு பர்த்டே நல்லா சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்ப பாட்டி என் பேராண்டிக்கு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பர்த்டே கேக்கு ஊதுறாரு. அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊதுவாரு, ஊதவே முடியாது. பாட்டி அதுக்கப்புறம் பக்கத்துல எடுத்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோவால ஊதவே முடியும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து இவரை விஷ் பண்றாங்க. எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஹீரோவையே ஒரு மாதிரி வெறிக்க பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ ஒரு மாதிரி பண்றாரு இல்லையா, அதனாலதான் ஹீரோக்கு ட்ரிங்க்ஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அவருக்கு தெரியாம குடிச்சிருவாரு. பாட்டி ஈவெண்ட்டுக்கு நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணோம், அதுக்கு ட்ரம்மருக்கு நீ வாடான்னு சொல்லி இவரை கூப்பிடுவாங்க. அதுக்கு இவர் என் பையன் கடையில நீங்க எல்லாருமே பழம் வாங்கணும், அவன் புதுசா ஓபன் பண்ணிருக்கான், அதனால நீங்க எல்லாரும் என் பையன் கடையில பழம் வாங்கணும்னு சொல்லி ஓகேடா நாங்க வந்துடுறோம்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ இருமிட்டு இருப்பாரு. ஏன்னா ஹீரோவால இருமாம சாப்பிடவே முடியாது, அவருக்கு அந்த பழக்கம் இருக்கனால இருமிடுவாரு. அப்புறம் ஹீரோவோட பாட்டி எந்திரி பேரண்டின்னு குலுக்குவாங்க. இவங்க குலுக்குறதெல்லாம் செவரே இடிஞ்சிரும் போல, இவர் எந்திரிக்கவே மாட்டாரு. பேராண்டி எந்திரிடா, உங்க அம்மா இந்த நிலைமையில பார்த்தானா அவ்வளவுதான், என்னை கொண்டு தின்றுவாடா, எந்திரிடான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிப்பாங்க. அப்ப அவங்க அம்மா மேல வந்துடுவாங்க. இவங்கதான் ஹீரோவோட அம்மா. இவங்கள பார்த்த உடனே இவங்க முழுகுன்னு இருந்த தண்ணி மூக்கு வழியாவே வெளியே வந்துடும் போல. இவன் வெறும் 20 வயசு பையன் தானே, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு வாயதான் திறப்பாங்க. அதுக்கு பாட்டி நான் இவனை 8 மாசத்துல இருந்து வளர்த்துட்டு இருக்கேன், இவனை பத்தி எனக்கு தெரியாதா, எதுக்கு ஒவ்வொரு பேசுற அப்படின்னு. என்ன பேசுறேன், நான் குழந்தையா இருக்கும்போதே என்னை விட்டுட்டு ஃபாரின் போனீங்க தானே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்து திரும்ப நீங்களா பேசணும்னு சொல்லிடுறாங்க. கட் பண்ணா பாட்டி துணியை வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என் பூனை சேர்த்து போச்சு, அது போச்சு, என்னை விட்டு போச்சு அப்படின்னு புலம்பிட்டே இருப்பாரு. ஹீரோ ஒரு பூனை வளர்த்தாரு, அது செத்து போயிருக்கும். நம்ம ஹீரோ எப்பயுமே சூட் கேஸ்ல தான் தூங்குவாரு. தூங்கும்போது எலும்பு கூட கட்டி பிடிச்சிட்டு தான் அவர் தூங்குவாரு. இப்ப கூட அப்படிதான் தூங்கிட்டு இருப்பாரு. பாட்டி பார்த்துட்டு, என்னடா நீ இன்னும் சின்ன பிள்ளையாண்டா போயிடாண்டி, ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லி பொத்தி விட்டுட்டு இப்படி தூங்கிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோவோட பாட்டியும் அவங்க பொண்ணும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு அது கடுப்பா இருக்கும், திரும்பி படுத்திருப்பாரு. அப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது பாட்டி என்னோட பிரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப திட்டாதீங்க. ஹீரோவும் என் பிரைவசி எனக்கு ரொம்ப முக்கியம், நீ திட்டாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேப் ஃபுட் சாப்பிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க 2 பேரும் வெளியே போறாங்க, பத்திரமா வீட்டுல இருக்கான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பா எதுவுமே பேசவே மாட்டாரு, எப்பயுமே பேச மாட்டாரு ஹீரோ கூட. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளியே போக பாட்டி டேய் வெளியே போயிட்டாங்கடா, ஜாலிட்டா சொல்லிட்டு பாட்டி நான் வெளியே போன பாட்டி, எனக்கு இன்னைக்கு ட்ரையல் லெக்சர் இருக்குன்னு சொல்லி பாட்டி கூட்டிட்டு போவாங்க.
கிளாஸ்ல என்ட்ரி ஆனவுடனே பசங்களும் இவரை பார்த்து சிரிப்பாங்க. ஏன்னா இவர் ஒரு மாதிரி பண்றாரு இல்லையா, எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா இவர் அதை கண்டுக்க மாட்டாரு. அப்ப ஹீரோ வந்து ஒரு போயம் பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. பசங்களா, சூரிய வெளிச்சம் எல்லா செடி மேலேயும் ஒன்னாதான் விழுறோம். நல்லா ஆரோக்கியமான செடி மேல விழுகும் போது அது இன்னும் நல்லா வளரும். அதுவே காஞ்சி போன செடி மேல விழுகும் போது அது வளராது. ஏன்னா அதுகிட்ட ஒரு குறை இருக்குது. அது மாதிரிதான் நானும், என்கிட்ட ஒரு குறை இருக்குது. ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி மேல வரேன் இல்லையா, அது மாதிரிதான் அந்த செடியும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வந்துரும். இது மாதிரிதான் நம்மளால முடியலனாலும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம முன்னேறி வரணும். வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு போகணும் பசங்களா அப்படின்னு ஹீரோ பாடம் எடுத்துட்டு இருக்க பசங்களும் வாயடிச்சு போயிருவாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப இவங்க வந்து ரொம்ப இது பண்ணிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே வாயடிச்சு போயிருவாங்க. அப்படியே கட் பண்ணா பாட்டிட்டு இரண்டு சூப்பரா பேசினடான்னு சொல்ல முடியும். மேடம் வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. நீங்க பண்ற ஒர்க் எல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆனா உங்களை என்னால வேலைக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட, சில்ட்ரன்ஸோட பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும். அதனால என்னால முடியாது. ப்ளீஸ் மன்னிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து கஷ்டப்படுவாரு. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாட்டியும் ஹீரோவும் வந்து ஒரு கடையில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு இவர் ஒருத்தர் கூட அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அதான்ப்பா காய்கறி கூட என் கடையில வந்து வாங்குங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு இல்லையா, அவரோட ரெஸ்டாரண்ட்ல தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. வாடா வந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கண்டுக்காம போவாரு. பாட்டி உடனே நூடுல்ஸ் வேக வேகமா சாப்பிட்டுட்டு ஓடுவாங்க. அங்க போய் ஏன்டா இப்படி பண்ற, கூப்பிட்ட காதல விழுகாதுன்னு கேட்டா அவரு இருக்கிற பொருத்துல மூஞ்சில வாயில இருக்கிறதெல்லாம் துப்பி விட்டுருவாரு. பாட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு சாரி கேட்பாங்க. நீ என்ன கேட்டாலும் நான் ட்ரம்ஸ் அடிக்க வரமாட்டேன். ஏன் இப்படி கோவப்படணும்னா இவரோட கடையில இருந்து யாருமே பொருள் வாங்கியிருக்க மாட்டாங்க. அதான் இவரோட பையன் கடையில இருந்து. அப்படியே கட் பண்ணா பாட்டி பார்க்ல வந்துட்டு எல்லார்ட்டையும் கத்திட்டு இருப்பாங்க. போச்சு போச்சு, அவன் ட்ரம்ஸ் அடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டான், என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ பாட்டுக்கு தனியா ஒரு இடத்துல உட்காந்து ரிசீம் உருவாக்கிட்டு இருப்பாரு. அடுத்து ட்ரெய்லர்ஸுக்காக. அப்ப வந்து பாட்டி வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வரும், நம்ம பேரன் டிவி நம்ம போட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வரும். அதை எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ கிட்ட பாட்டி இந்த மாதிரி நீ வரையோட ட்ரம்ஸ் அடிக்க நல்லா இருக்கும்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ, இல்ல பாட்டி நானும் அதுக்கு வரல, எனக்கெல்லாம் வராது பாட்டி அது அப்படின்னு, நான் சொல்லி தரேன்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு அம்மா குழந்தையோட வருவாங்க. அவங்களுக்கு இடம் கொடுத்துட்டு ஹீரோ நின்னுட்டு வருவாரு. அப்ப வந்து அந்த குழந்தைகிட்ட ஹீரோ விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அம்மா பார்த்துட்டு குழந்தைய திருப்பி வச்சுக்கோங்க, பாத்தீங்களா எப்படி கஷ்டப்படுத்துறாங்கன்னு. ஹீரோக்கு அது கஷ்டமா இருக்கும். அவர் திரும்பிக்குவாரு. அப்பன்னு பார்த்து பஸ்ல வந்து சடன் பிரேக் அடிப்பாங்க. ஹீரோ வந்து அப்படியே புதக்கிட்டுன்னு விழுந்துருவாரு. அப்ப வந்து பாட்டி இவரை தூக்கி விட்டு டிரைவர் வருவாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கு இவங்களும் ஏன் நின்னுட்டு வராங்க, கீழே தானே உட்காந்துட்டு வரணும், இவங்க நின்னுட்டு வந்தா நான் என்ன பண்றோம், சாரி கேளுடா என் பேரண்டிட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லவும், அவங்களாம் பின்னாடி இருக்கவங்க எல்லாம் வந்துட்டு என்ன பாட்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிற, எங்களுக்கு எல்லாம் லேட் ஆகுது பாட்டி, உட்காரு பாட்டின்னு சொல்லுவாங்க. பாட்டிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் ஹீரோ புடிச்சு வச்சுக்குவாரு. நைட்டு டின்னர் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோக்கு இருமல் வந்துரும். அவரால் இருமல்னா சாப்பிட முடியாது இல்லையா, அதனால இருமிடுவாரு. அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அம்மா வந்துட்டு நீ வந்து நார்மல் காலேஜ்ல போய் சேரு, பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹீரோ எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, நான் டீச்சர் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் வேணாம், டீச்சர்லாம் நீ ஆக வேணாம், நான் சொல்றது கேளு, நீ போய் படின்னு சொல்லுவோம். ஹீரோ சாப்பாடு போதுன்னு போயிருவாரு. பாட்டி வந்து நீ ஏமா இப்படி நடந்துக்கிற, அவன் பாவம் தானம்மா, இப்படிலாம் பண்ணலாமாம்மா அப்படின்னு சொல்லவும், நீங்க பேசுவீங்க உங்களுக்கு என்ன, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பயும் பாட்டி நல்லா சாப்பிடுமா, இப்ப இதெல்லாம் பேச வேணாம்னு சொல்லவும், இல்ல வேணாம், எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கல, சுகர் லெவல் பார்க்கணும், அதனால இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பையன்கிட்ட சொல்லுமா அப்படின்னு சொல்லவும், இல்ல வேணாம், பிரெக்னெண்டா இருக்கும்போது சுகர் இருக்கு, அதனால சொல்லிட்டு ஏதாவது ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கட் பண்ணா பாட்டி மாடிக்கு வருவாங்க. ஹீரோ வந்து அப்ப கம்ப்யூட்டர்ல வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. அதான் எனக்கு பஸ்ல இப்படி நடந்துச்சு இல்லையா, அதை பத்தி தான் கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதிட்டு இருப்பாரு. பாட்டி கிட்ட பாருங்க பாட்டி நான் இப்படி பண்றேன்னு சொல்ல, பாட்டி டே இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டாங்கடா, அவங்களுக்குலாம் வந்து வேற உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்கடா, நீ இப்படி எல்லாம் பண்ணாதடா, இது எந்த யூஸும் இல்லடான்னு சொல்லுவாங்க. இல்ல பாட்டி பாருங்க, இந்த கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ஏதாவது ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப பாட்டி வந்து டே ட்ரம் அடிக்க வாடா ப்ளீஸ்டா, ஈவெண்ட் ரொம்ப பக்கத்துல வருதுடான்னு கூப்பிடுவாங்க. சரி பாட்டி நீங்க கூப்பிட்டு வராம இருப்பேன்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்ப குஷி ஆயிரும்.
அப்படியே கட் பண்ணா ஹீரோ அடுத்த ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஒருத்தவங்க வந்து என்னடி உன் பேரை இப்படி பண்ணிட்டு இருக்க, அப்படிலாம் பண்ண நல்லா இருக்குமான்னு சொல்லுவோம். பாட்டிக்கு கோவம் வந்துடும். ஏன்டி என் பையனே இப்படி சொல்றியாடி அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போவாங்க. இவங்க போடுற சண்டை ரொம்ப காமெடியா இருக்கும். அதுல நடுவுல தடுத்து விட போனாங்க இல்லையா, அவங்களுக்கு செம்மடி விழுந்துரும். இப்ப ஹீரோ வாச்சிட்டு இருப்பார்ல, அந்த ட்ரம்ல வந்து ஒரு ஃப்ரிஸ்பி வந்து விடுக்கும். அப்ப அந்த ஃப்ரிஸ்பி விழும்போது இந்த பொண்ணு வந்துட்டு எடுத்துக்குறாடே எடுத்துக்குறான்னு கத்துவா. அப்ப ஹீரோ எடுக்க முயற்சி பண்ணும், அதை எடுக்க முடியாது. அப்ப இந்த பொண்ணு வேகமா ஓடி வந்து எடுத்துட்டு இவரை பத்தி சிரிச்சுட்டு போவான். அதோட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். நம்மளை பார்த்து அசிங்கமா நினைச்சவங்க முன்னாடி இவன் நம்மளை பார்த்து சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரையே பார்த்துட்டே இருப்பாரு. இவங்க போட்ட சண்டையில போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துட்டாங்க. அப்ப போலீஸ்காரர் வந்துட்டு நீங்க எல்லாரும் ஜெயிலுக்குள்ள போறீங்களான்னு கேட்கவும் இவங்க 2 பேரும் கை கொடுத்துக்குவாங்க. ஜெயிலுக்குள்ள போறதுக்கு கை கொடுத்துக்கிறது மேல இல்லையா, அதனாலதான். அப்படியே கட் பண்ணா பாட்டியும் பேரண்டியும் பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு வீட்டுல வந்துட்டு ஒரு பொம்மை இருக்கும் இல்லையா, அதான் எலும்பு கூடு பொம்மை, அதோட கையை பிடிச்சிட்டு இந்த பொண்ணுக்கு மாதிரியே பேசி விளையாண்டு இருப்பாங்க. அப்ப இவங்க வந்துட்டு என்னடா இன்னும் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க இனிமே 6 மாசம் 5 மாசத்துக்கு வரமாட்டோம், அதான் பிரெக்னெண்டா இருக்காங்க இல்லையா, அதனாலதான் நீ தனியா இருந்து கூடன்னு சொல்லுங்க. என்ன திடீர்னு போறீங்க அப்படிங்கிறோம். நான் வந்து காலேஜுக்கு போனேன், நாளைக்கு எனக்கு ட்ரையல் லெக்சர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நீ போனீன்னா உனக்கான செலவெல்லாம் நான் பாத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோ கஷ்டப்படுவாரு. அப்ப பாட்டி வந்துட்டு டே பேராண்டி கவலைப்படாதடா, என்னோட சேவிங்ஸ் இருக்குடா, இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கேன்டா, நீ பாத்துக்கூட அதை வச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ வந்து தூங்கிடுவாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து இப்ப அவங்க அம்மா வந்து ஊருக்கு போறாங்க இல்லையா, அதுக்கு வந்து ரெடி ஆகி போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து ஹீரோவை பார்க்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்ப இந்த பொண்ணு வருவா, வந்துட்டு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பா. அப்ப வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து பார்த்துட்டு நீ நல்லா அடிப்பியாடா, எங்க அடிச்சு காட்டுடா அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு அவ்வளோ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப வந்துட்டு அவர் இருக்காரு இல்லையா, அது வந்து ரெஸ்டாரண்ட் வச்சிருப்பார்ல, அவர் வந்துட்டு வருவாரு. வந்து என்னடா நான் வரமாட்டேன்னு நினைச்சீங்களா, வந்துட்டு இருந்துட்டீங்களா, அதெல்லாம் சும்மா சொன்னேன் அப்படின்ட்டு வருவாரு. அப்ப வந்து இவரை பார்த்துட்டு என்ன நீ எனக்கு போட்டியா உட்காந்துருக்கியா, வா நீயா நானான்னு பார்த்துலாமான்னு வம்பிழுப்பாரு. ஹீரோ வந்துட்டு சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்க. 2 பேரும் சரியான சண்டை போடுவாங்க. போடுற சண்டையில செம்ம ட்ரம்மே ஓட்ட வந்துருப்பான். ஹீரோயின் வேற பக்கத்துல சும்மா இல்லாம சும்மா ஹீரோவை தட்டுறான்னு கத்துவாரு. அப்ப இவங்க ரொம்ப தட்டிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாரு. கடைசியில ஹீரோவோட குச்சி வந்து நல்லா தட்டிட்டு இருக்கும் போதே வந்து கீழே விழுந்துரும். இல்லைன்னா இவருதான் வந்து ஜெயிச்சிருப்பாரு. ஹீரோ குச்சி கீழே விழுந்ததுல இவருக்கு என்ன ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படியே, இவர்கிட்டயே விட்டுட்டியாடா சாமி அப்படிங்கிற மாதிரி கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் ஹீரோ தோத்துருந்தாலும் இவரு தான் ஜெயிச்சாங்க. ஏன்னா வந்து அவர் ரொம்ப போட்டிட்டு இருப்பாரு, அதனால நல்லா பண்றடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப வந்து ஹீரோயின் சும்மா இல்லாம டேய் சூப்பரா அப்பதான் இப்படான்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் போட்டு போவாங்க பாருங்களேன். ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ல உன்னோட பேர் என்னடா, நீ எங்க இருந்துடா வர, நீ எப்படின்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஹீரோ பதிலுக்கு கேட்டு தெரிஞ்சுக்குவாரு. நீ உண்மையிலேயே வேற லெவல்ல ட்ரம்ஸ் அடிக்கிற சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போகும். ஹீரோக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே இவரை திட்டுவாங்க இல்லையா. அப்போ வந்து ஹீரோ ஒரு கனவு உலகத்துக்குள்ள போயிட்டு இருப்பாரு. ஏதோ நைட்டு தூங்கிட்டு இருப்பாரு இல்லையா, அப்ப வந்து ஒரு கனவு உலகத்துக்குள்ள போயிட்டு ஹீரோயின் முன்னாடி ஓடுற மாதிரியும் ஹீரோவை வந்து பின்னாடி கூட்டிட்டு போற மாதிரி போயிட்டு இருப்பாங்க. அப்ப பாருங்களேன், ஹீரோ சூப்பரா நடப்பாருல, பார்க்கவே அழகா இருக்கும். தாவுவாரு, குதிப்பாரு, ஜாலியா விளையாடுவாரு. ரொம்ப பார்க்க சந்தோஷமா இருக்கும். இப்படின்னா நல்லா தான் இருக்கும். என்ன பண்றது, இப்படிலாம் இருக்க முடியாது இல்லையா. அப்படியே கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அப்படியே கனவுல இருந்து ஹீரோ நடந்துட்டு இருப்பாரு. இப்ப வந்து பாட்டி கூப்பிடுவாங்க, வாடா டே சாப்பிட வாடான்னு கூப்பிடுவாங்க. அப்புறம் பாட்டி கூப்பிட இவர் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்ப வந்து பாட்டி நம்ம இன்னைக்கு வெளியே போலாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. எதுக்குடா அப்படின்னும், நான் இந்த மாதிரி ஒரு புது ஜாபுக்கு போறேன், நீங்க வர வேணாம் பாட்டி நான் அனுப்பி வைக்கிற பாட்டின்னு இவர் போயிடுவாரு. பாட்டி நான் வரண்டான்னு சொல்லுவாங்க, ஆனா இவரு வந்து கேட்காம போயிடுவாரு. அப்ப இவர் கூட்டத்துக்குள்ள போய் நிப்பாங்க இல்லையா, அப்ப எல்லாரும் ஒரு மாதிரியே பார்ப்பாங்க. ஆனா இவர் அதை கண்டுக்க மாட்டாரு. அப்படியே சிக்னல் விழுகும், விழுந்தோடனே அழகா ரோட கிராஸ் பண்ணி போவாரு. போயிட்டு இவருக்கு ஒரு சந்தோஷம், புதுசா வெளியே வந்திருக்காரு இல்லையா தனியா, அதனாலதான் இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போவாரு. அப்போ ஒரு கெஃபே ஷாப்குள்ள போவாரு. போயிட்டு அவங்க பாட்டி சும்மா இருப்பாங்களா, பின்னாடியே ஓடி வந்து இவருக்கே தெரியாம ஓடி வந்துருவாங்க. சார் இந்தாங்க, இதுதான் என்னோட ரெஸ்யூம், நீங்க பார்த்து எனக்கு ஒரு நல்ல வேலையே கொடுங்க, நான் சூப்பரா வேலை செய்வோம். அப்புறம் கடையோட ஓனர் வருவாரு. அவர் வந்து என்னப்பா தம்பி நீ இப்படி இருந்துட்டு எப்படி உனக்குள்ள வேலை தர முடியும், நீ எப்படி கஸ்டமர்ஸ் நல்லா
பேசு அப்படிங்கவும், சார் என்னைய பார்த்து எடை போடாதீங்க, என் திறமையை பார்த்து நீங்க எடை போடுங்க அப்படிங்கவும், சரி இப்ப இந்த கஸ்டமர்கிட்ட போய் பேசு அப்படிங்கவும், அவர் போயிட்டு அழகா பேசுவாரு, சூப்பரா பேசுவாரு. அதை இவர் பார்த்துட்டே இருப்பாரு. செம்மையா பேசுவாரு, ரொம்ப பணிவா கைண்டா பொலைட்டா பேசுவாரு. ஓ 2 வார்த்தையும் ஒண்ணுதானே. எனிவேஸ் அவர் பேசுறத பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சிரும். டேய் தம்பி நீ நல்லா பேசுறடா, உனக்கு நிறைய திறமை இருக்குடா, நீ அதுடா இதுடான்னு சொல்லி புகழ்ந்துட்டு இருப்பாரு. பாட்டி அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அப்ப வந்துட்டு டேய் இப்படி எல்லாம் பேசினாலும் உன்னால முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கட் பண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியல. இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப பாட்டி வந்துட்டு டேய் அவன் கிடக்குறான்டா கருப்பு சட்டை, அவனை பாடுற அபசகுணமா கருப்பு சட்டை போட்டிருக்கான் நீ போம்பல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல பாட்டி எனக்கு வேலை கிடைச்சுன்னு சொல்லி போட்டு பாட்டி அடி அடின்னு அடிச்சு கொன்றுவாங்க போல. அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ரொம்ப எமோஷனாயி அழுதுருவாங்க. தெரியும்டா நீ கிடைச்சிரும் தெரியும்டா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சுக்குவாங்க. ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க. பார்க்கவே அழுக வரும். எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ ரொம்ப குஷி ஆகி சூப்பரான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. கூட சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு வாழ்க்கையில சூப்பரா ஹாப்பியா நடக்கும். நிறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த கேண்டிக்கு போறாரு இல்லையா, இந்த கேண்டி ஷாப் வேலைக்கு, அதுக்காண்டி அவர் வந்து நிறைய பிராக்டிஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்க்க அழகா இருக்கும். அப்படியே கட் பண்ணா அவர் வந்து கேண்டி ஷாப்ல ஒர்க் போயிட்டு இருப்பாரு இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு கேவலமா டீ செய்வாரு. அது குடிச்சிட்டேன்னா முடியலன்னு மேனேஜர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவரோட பணம் வந்து கிரெடிட் ஆயிரும். இதை பார்த்துட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் இந்த கடையோட மேனேஜர் தான் எல்லாத்தையும் சொல்லி தருவாரு. இப்படி பண்ண அப்படி பண்ணுங்க ஒரு நல்ல டீ போடுவாரு. அதை குடிச்சிட்டு சூப்பரா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாரு. அப்புறம் கொஞ்சம் மாசம் கழிச்சு அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அதை வீடியோ கால் பண்ணுவாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்து பேசிட்டு இருப்பாரு. பாட்டி ஹீரோவுக்கு வீடியோ கால்ல பேசிட்டு அடுத்த நாள் வந்துட்டு பாட்டி எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து வச்சுட்டு இருப்பாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு, ஏன்னா அவங்க தான் வீடியோ கால்ல பேசுனதுல நான் வரமாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதனால இப்ப ஹீரோயினும் அங்கதான் இருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோவோட ரொம்ப சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. சூப்பரா கவிதை எழுதுறடா, நல்லா நீ சூப்பரா எழுதி வச்சிருக்கடா, லைன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குடான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உனக்காக எழுதுனதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டிக்கு வந்து கால் வந்துரும். என்னம்மா வெளிநாட்டுல இருக்கியே, என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நாங்க வெளிநாட்டுல இல்ல, நாங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். பாட்டிக்கு அப்படி இடையே தலை விழுந்த மாதிரி ஆயிரும். அப்படியே ஒண்ணுமே தெரியாம பள்ளின்னு சிரிச்சுட்டே வந்து கதவுல திறப்பாங்க. பார்த்தா உள்ள டென்ஷன் ஆயிரும். அவங்க அம்மா எல்லாருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினும் தான் காட்டுவாங்க. அப்ப ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட அந்த கவிதையில உனக்காக தான் எழுதுனேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா எல்லாரும் நீ ஒரு மாதிரி அருவருப்பா அசிங்கமா பார்ப்பாங்க, நீ மட்டும்தான் எனக்கு என்னை பார்த்து முதல் தடவை சிரிச்ச, அப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு பிடிக்கல இது. அப்போ அம்மா வந்துட்டு என்னடா பண்ற அப்படின்னு கேட்கவும் 2 பேர் போயிடுறாங்க. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நான் அவனை போய் யூனிவர்சிட்டியில தானடா சேர சொன்னேன், என்னடா பண்ணிட்டு இருக்க பண்ணுங்க. இல்லம்மா அவன் போய் சேர்ந்தான், சூப்பரா படிக்கிறான், ஹேண்ட் ரைட்டிங் ஒர்க் எல்லாம் டெய்லி பாக்குறான், எல்லாம் சூப்பரா பண்றான்னு சொன்னோம். ஹீரோக்கு போய் சொல்றது பிடிக்காது. அதனால இவர் வந்துட்டு இல்லம்மா நான் எதுவுமே பண்ணல, நான் வந்து டீச்சர் ஆகணும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாங்க. டீச்சர் ஆகணும்னா என்ன பண்ண தெரியுமா, பேரண்ட்ஸ் கிட்ட நல்லா பேசணும், சில்ட்ரன்ஸ் கிட்ட நல்லா பேசணும், அதெல்லாம் அவளால முடியாது, நீ அதெல்லாம் பண்ண வேணாம், ஒழுங்கா போய் படிக்கிற வழியை பாருன்னு சொல்லுவாங்க. அப்ப ஹீரோவுக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துடும், அழுகையும் வந்துடும். ஏன்னா அவங்க அம்மா அவங்க ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிடுவாங்க. அவங்க அம்மாவும் அழுதுட்டு தான் இருப்பாங்க. அம்மா நீங்க என்ன எதுக்கு திட்டுறீங்க, நான் இப்படி பிறந்தது காரணம் நீங்க தான், உங்க என் மேல ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்படியே மாடிக்கு வந்து ப்ரொஃபஸர் இருப்பாரு இல்லையா, அவர்கிட்ட வந்து ப்ரொஃபஸர்னால இந்த மாதிரிலாம் பார்க்க கூடாதா, இந்த மாதிரி டீச்சர்லாம் ஆகக்கூடாதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்ல, சர்வே ப்ராப்ளம் வந்துடும். ஏன்னா 6 மணி வரைக்கும் தானே இருக்கும், அந்த மாதிரி சர்வே ப்ராப்ளம் வந்துடும். அப்ப பாட்டி மேல வந்துட்டு விடுற பின்னாடி பாத்துக்கலாம்னு சொல்லி ஆறுதல் படுத்துவாங்க. பாட்டி நான் இருந்து குதிச்சிருவா போட்டுன்னு பாட்டி சத்துன அடியை போட்டு கம்ஃபோர்ட் பண்ணி, இப்படி எல்லாம் பேசலாமா, நீ தாண்டா தைரியமா இருக்கணும், யார் என்ன சொன்னாலும் எதை பத்தி நீ கவலைப்படாத, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி கம்ஃபோர்ட் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல பாடி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் இவரோட ஃப்ரெண்டு வருவாங்க, அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்போ ஒரு குழந்தைக்கு இப்படி ஆயிருக்கும், அதாவது ஹீரோவோட நிலைமை அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு அம்மா அழுதுட்டு போவாங்க. அது இவருக்கு ஞாபகம் வந்துட்டு ரொம்ப
கஷ்டப்படுவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கார் ஓட்ட கத்துக்குவாரு. அவரோட பாட்டி வந்து பின்னாடி உட்கார வச்சு கார் ஓட்டிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா ஹீரோ பாட்டி வந்து பார்க்ல இருப்பாங்க. அப்ப பாட்டிக்கு ஒரு கால் வரும். அதாவது அவங்க பொண்ணுவே பேசுவாங்க. இந்த மாதிரி எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லவும் அதை எப்படி ஹீரோ கிட்ட போய் சொல்லணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் சொல்லிடுவாங்க. ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அவங்க அம்மாவையும் அவங்க பொண்ணையும் பார்க்க வருவாரு. அப்ப வந்து குழந்தைய பார்த்துட்டு இருக்கும்போது அது அழுகும். அப்ப அதை கம்ஃபோர்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அவங்க அம்மா வேகமா ஓடி வந்து குழந்தைய தொடாதடா அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அதை வந்து அந்த பாட்டி பார்ப்பாங்க. பாட்டிக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஹீரோக்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா ஹீரோ இது கண்டுக்க மாட்டாரு. அப்படியே சீனை இங்க கட் பண்ணா எல்லாரும் வந்து பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப பாட்டியும் பேரனும் பேசிட்டு இருப்பாங்க. ஏன் என்கிட்ட இதை சொல்லல, நீங்க இதை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்னு கேட்கும்போது உங்க அம்மாவை சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லணும்னு சொன்னா அப்படிங்கும். இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். காரை வேகமா அடுத்த நாள் ஓட்டிட்டு போய் விழுந்து செத்தெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. பாட்டி பச்சை பச்சை நடிப்பு என்ன பைத்தியக்கார பையில விழுந்து சொத்தலன்னு நினைச்சு அப்படின்னு கேட்பாரு. அடுத்த நாள் ஹீரோயின் இவங்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருக்கிறத பாப்பாங்க. அப்ப வந்து இது அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போலான்னு சொல்லி 2 பேரும் முடிவெடுத்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிப்பாரு. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிரும். அதனால அவங்க வந்து கையை தட்டிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஹீரோ ஓகேன்னு சொல்லிட்டு மேல போயிட்டு கை காட்டிட்டு ஆட்டா காட்டுவாங்க. அப்ப வந்து நான் போறேன் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுவாங்க. ஹீரோக்கு கஷ்டமா இருக்கும். இந்த சீனை நல்லா நோட் பண்ணீங்களா? அதாவது ரீல்ஸ்லயும் ஷார்ட்ஸ்லயும் ரொம்ப ஃபேமஸா இருக்குல்ல, அந்த சீன் தான் இது. ஓகே, இப்ப கட் பண்ண வந்து ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துருவாரு. அப்ப ஹீரோ வந்து கேண்டீஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. என்னடா இதுன்னு கேட்டா அம்மாக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப கிராண்ட்மாவும் கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க. பேராண்டி நல்லா இருக்குடா இருடா அம்மாவை கூட்டிட்டு ரெண்டு ஓடுவாங்க. அப்ப ஹீரோ என்ன நினைப்பாரு தெரியுமா, அம்மா நம்மளை இவ்வளவு திட்டினாங்கல்ல, நம்ம இந்த கேண்டீஸ்லாம் சாப்பிட்டு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவாரு. எடுத்து சாப்பிட சாப்பிட அது வாயில போய் அடைச்சுக்கும். சின்னதா கொஞ்சம் சாப்பிட்டாலே இருந்துவாரு. இவ்வளவு சாப்பிட்டு அதனால அடைச்சுக்கும். அப்புறம் பாட்டி வந்துட்டு அழுதுன்னு அழுதுன்னு கத்துவாங்க. வாய்க்குள்ள சொருகி இருக்கு இல்லையா, அதெல்லாம் கைவிட்டு எடுப்பாங்க. ஆனா அவங்களால எடுக்கவே முடியாது. கத்துன்னு கத்துவாங்க. ஹீரோ மேலேயே போயிருப்பாரு. கொஞ்ச நேரத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாரு. அப்ப பிளாஷ்பேக் காட்டுவாங்க. அதாவது ஒரு பூனை செத்து போச்சு இல்லையா, அதாவது ஒரு பாக்ஸ் வச்சுட்டே திரிவாரு. அதுல வந்து இந்த பூனையோட சாம்பல் இருக்கும். ஸ்டார்டிங் சீன்ல கூட சொல்லியிருப்பேன் இல்லையா, சின்ன வயசுல இவர் குழந்தையா இருக்கும்போது சூட்கேஸ்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாரு. அப்ப இவங்க அம்மாவும் அப்பாவும் இவன் வந்து பிறக்காமே இருந்திருக்கலாம், இவன் பிறந்ததுனால நமக்கு ரொம்ப லாஸ்ட் ஆயிருக்கு, இவன் ஏன் தான் பிறந்தானோ, இவன் பிறக்காமே தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டுதான் இருப்பாரு. இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட அம்மா வந்து அழுகிற மாதிரி காட்டுறாங்க. கனவுல இருந்து எந்திரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்ப வந்து ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து இவர் பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. இப்படி ஆயிடுச்சு என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்து கண் விழிக்கும். டே பேசாதடா, உனக்கு ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணிருக்கு, அதனால நீ பேசாத, ஆப்ரேஷன் பண்ணிருக்கிற காயம் வந்து ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல மன்னிச்சிருடா தெரியாம பண்ணி, டெலிவரி அப்போ உன்னை வந்து புஷ் பண்ண சொன்னாங்க டாக்டரு. அப்ப வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு புஷ் பண்ணேன். உனக்கு எப்படி பண்றதுன்னு தெரியல, நான் அப்ப ரொம்ப பயந்துருந்தேன். போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சுட்டீங்களா, அதனால தாண்டா நீ இப்படி ஆயிட்ட, என்ன மன்னிச்சிடறான்னு சொல்லி கதறி அழுகுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் உண்மை தெரியும். அவங்க வந்து அவங்க அம்மா முடிவு வந்து கோதி விட்டு சமாதானப்படுத்துவாங்க. அப்படியே கட் பண்ணா பாட்டி வந்துட்டு நம்ம பாட்டிலாம் நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா பூசாரிட்ட போய் மந்திரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாட்டி மாதிரியே அவங்க பாட்டி வந்து பூசாரிட்ட போய் மந்திரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நைட்டு கட்டுறாங்க. பாட்டி என்ன பாட்டி இங்க வந்து கொஞ்சம் வாங்க கீழே பண்ணணும், உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, என் பொண்ணை வந்து நான் நல்லா பார்த்துக்கணும், அவன் என் அம்மான்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், ஏன் தெரியுமா, நான் இவங்க அப்பா வந்து சின்ன வயசுல என்னை விட்டுட்டு போகும், நான் ஃபாரின் போயிட்டேன், ஏன்னா நிறைய காசு சம்பாரிச்சு என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும்னு ஃபாரின் போயிட்டேன். ஆனா இவ வந்துட்டு அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. ஃபாரின்ல போய் நல்லா நான் சம்பாரிச்சேன், ரொம்ப வருஷமா அங்கேருந்து சம்பாரிச்சு கடைசியில கார்ல வந்துட்டு இருக்கும்போது 5 பேர் ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க, அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு எனக்கு பணம் இல்லை, அதுக்காக வேண்டி நான் உழைச்சாதானே இங்க வர முடியும், அதுக்காக வேண்டி ரொம்ப வருஷம் அங்கேயே இருந்தேனா, அதனால என் பொண்ணை என்னால பாத்துக்கவே முடியல, அவ இங்க வந்ததுக்கு அப்புறம்
அப்புறம் பெருசானதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன். அதனாலதான் என் மேல கோவமா பேசுறான். நான் நல்ல அம்மாவா இருந்திருக்கணும், நான் இங்கேயே இருந்திருக்கணும், என் பொண்ணை விட்டு போயிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அழாதீங்க பாட்டின்னு சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் ஹீரோ வந்துட்டு, என் தங்கச்சி வளர்ந்தான்னா என்னையும் அருவப்பா தானே பாட்டி பாப்பா அப்படின்னு வந்து கேட்கவும் பாட்டியாலையும் எந்த பதிலும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கீழே வருவாரு. கீழே வந்த உடனே இவருக்கு ஒரு கவர் வந்துக்கும். அதை பிரிச்சு பார்ப்பாரு. பிரிச்சு பார்த்தா இவருக்கு ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்கும். அது என்னன்னா, இவர் வந்து டீச்சருக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. அதாவது வந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டீச்சர் வேலைக்காக கூப்பிட்டுருக்காங்க. பாட்டி கிட்ட இதை சொல்றாங்க. பாட்டி ஒரே குஷி தான், அப்படியே கத்துறாங்க, அழுகுறாங்க, கட்டி பிடிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் ஹீரோ எப்பயுமே 2 பாக்ஸ் வச்சிருப்பாரு இல்லையா, அதுல ஒரு பாக்ஸ்ல இவரோட சர்ஜரி ரிலேட்டடான இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து பாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் வந்துட்டு எல்லாரும் வந்து ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருப்பாங்க. அப்ப வந்து ஹீரோ வந்து வெளியே ஹீரோயின் போறத பாப்பாரு. ஆனா அவர் எதுவுமே பேச மாட்டாரு. என்ன ஹீரோயினுக்கு தான் ஹீரோ வந்து பிடிக்கல இல்லையா, அதனால அவள் அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு வந்து ஹீரோ நினைச்சு விட்டுருவாரு. அப்ப பாட்டிக்கு வந்து கால் வந்துட்டு இந்த மாதிரி இது வந்து கேன்சல் ஆயிடுச்சு, இது வந்து ஒரு ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். பாட்டி இப்பயே தெரிஞ்சுடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ இன்னொரு கால் வரும் பாட்டிக்கு. அந்த இடத்துக்கு போனா பஸ்ல ஹீரோவை அசிங்கப்படுத்திருப்பாரு இல்லையா, அவர் வந்து ஹீரோ கிட்ட இந்த பணம் எல்லாம் வச்சுக்கோங்க, மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. அதாவது ஹீரோ வந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதியிருப்பாரு இல்லையா, அந்த கம்ப்ளைண்ட் லெட்டர் வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து சாரி கேட்பாங்க. அதாவது பிரஸ் மீடியாவுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து இவங்க அதுக்காண்டி சாரி கேட்பாங்க. அப்போ ஹீரோ வந்து ஸ்பீச் கொடுப்பாரு. எனக்கு இந்த மாதிரி சலுகை எதுவுமே வேணாம், நீங்க வந்து எல்லா மனுஷங்களையும் ஒரே மாதிரி நடத்துங்க, என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாவம், அது அவங்க மேல தப்பு கிடையாது அப்படி இப்படின்னு நிறைய பேசுவாரு. அதெல்லாம் கேட்கவும் எல்லாரும் அழுதுருவாங்க. இப்பதான் ஹீரோக்கு ரிலீஃபா இருக்கும். அப்படிங்க கட் பண்ணா கொஞ்ச நாள் கழிச்சு பாட்டி வந்து அந்த ஹீரோவோட தழும்பு இருக்கு இல்லையா, அதுல வந்து மார்க் போட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் ஹீரோ சந்தோஷமா இருக்கிற சீக்வன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அப்புறம் ஹீரோ வந்து பாட்டியை ஒரு லேக் கிட்ட கூட்டிட்டு போவாரு. அங்க போயிட்டு ஹீரோ வந்து ஒரு பூனையை வளர்த்திருப்பாரு இல்லையா, அந்த பூனையோட சாம்பல் இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணியில கரைச்சிட்டு இருப்பாரு. இப்பதான் இவருக்கு வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். பாட்டி வந்துட்டு சூப்பரா வியூ சூப்பரா இருக்குடா செம்மடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டி நீங்க இப்ப எங்க வேணாலும் போங்க பாட்டி, நான் இனிமே லைஃப நல்லா பாத்துக்குவோம் பாட்டி, நீங்க சூப்பரா உங்க வாழ்க்கையை சுத்தி பாருங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பாட்டி சிரிச்சுட்டு ஓகே பேரண்டின்னு சந்தோஷமா சொல்லுவாங்க. அதோட இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிருவாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுன்னா லைக் போடுங்க, கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தின தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்ஸ்ல குறிச்சு கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த மூவி சேனல் வந்து நம்ம புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இல்லையா, உங்களுக்கு என்னென்ன படம் வேணும்னு கீழே காமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்றேன். நான் எப்படி பேசினேன், நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பத்தி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிருங்க. ஓகே பாய்.